ஸோ வெல்கம் டு மை கோடிங் டைரி. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டோட மேப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லைக் மொத்த டியூட்டோரியலையும், அதாவது மொத்த ஜாவா ஸ்கிரிப்டையும் வீடியோவாக போடலாம் அப்படின்னு நான் பிளானில் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய டைம் ஆக்சுவலாக கிடைக்காது. ஸோ அதனால இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை வந்து சின்ன சின்ன வீடியோஸாக ஸோ டைம் கிடைக்கும்போது போடலாம். அதே மாதிரி நிறைய தமிழ் டெவலப்பர்ஸ் வந்து ஏற்கனவே ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக் கொடுக்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து அதில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் ஸோ என்னோட ஸ்டைலாக எடுத்துக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் வேணும், ஸ்டில் வேணும் அப்படின்னா ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஒருவேளை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாமே, எல்லா இடத்துலையும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம டேட்டா ஹேண்ட்லிங் பண்ணுறதுலேருந்து லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு லைப்ரரி லெவலில் போனால் எங்கே பார்த்தாலும் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி நல்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே நேரத்தில் ஸோ எப்படி வந்து அதை எஃபிஷியண்ட்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ மற்ற லாங்குவேஜஸில் டிக்ஷனரிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பைத்தான்லலாம் இது டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேட்டாவை வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மேப் பார்த்துருப்பீங்க. மேப்பில் இதே மாதிரி கீ வேல்யூ பேர்ஸில் டேட்டா ஸ்டோர் ஆகும். பட் அங்கே கீ வந்து என்ன வேல்யூவாக வேணால் இருக்கலாம். ஓகே, பட் ஆப்ஜெக்டில் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து கீ வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். பட் இதோட வேல்யூ வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு அரேயாக இருக்கலாம், ஸ்ட்ரிங், எனிதிங் இஸ் பாசிபிள் ஹியர். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் பர்சன் ஈக்குவல் டு ஸோ பர்சனுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும்? ஸோ நேம் இருக்கும், லைக் நானோ பாட். ஓகே, இது வந்து ஒரு ரோபோட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேண்டாம். ஸோ லைக் என்னோட நேமே போட்டுக்கிறேன். தென் இதுக்கு வந்து ஏஜ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 40. ஸோ எனக்கு 40 இல்லை, பட் அதுக்கு 40. ஸோ இஸ் டெவலப்பர். எஸ், ட்ரூ. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம். ஓகே, இதே மாதிரி எனக்கு வந்து அட்ரஸ் வேறு இருக்கும். ஓகே, ஸோ ஐபி 127.0.0.1. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும், ஏன்னா இது நம்பர். ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இனி லாஸ்ட்டாக வந்து லைக் கிரீட் அப்படி, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் return, சாரி, சிம்பிளாக வந்து console.log. ஸோ this dot name. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட்னா என்ன, எந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு டேட்டா டைப். இதில் வந்து நம்ம எப்படி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். கீ வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஜஸ்ட் பிளைன் கேரக்டர்ஸாக தான் இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ போட முடியாது, அரேயோ போட முடியாது. பட் இதோட வேல்யூ வந்து என்னவா வேணால் இருக்கலாம். அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், like function, object, so true, anything, boolean, number, string எதா வேணா இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இனி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வே, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் லிட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இனி நியூ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களால் புது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நியூ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் இந்த மாதிரி. ஓகே, பட் இந்த பர்சன் அப்படின்னு வைக்க வேண்டாம். ஸோ லைக் என்ன சொல்கிறது, ஓபிஜே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நியூ ஆப்ஜெக்ட். இனி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களால் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ ஓபிஜே டாட் நேம் என்ன, தென் இதே மாதிரி ஸோ ஓபிஜே டாட் address equals to இந்த மாதிரி உங்களால் ஆட் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து ரெண்டாவது வே. ஓகே, ஸோ இனி உங்களால் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி புது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணுறேன், ஐ மீன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னா, பிராண்ட் எடுத்துக்கும், மாடல், இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கும். நான் சிம்பிளாக திஸ் டாட் பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட். ஸோ அதே மாதிரி திஸ் டாட் மாடல் ஈக்குவல் டு மாடல். ஓகே, ஸோ இப்போ என்னால் கான்ஸ் நியூ கார் ஈக்குவல்ஸ் நியூ கார், இதுக்குள்ள என்னால் என்னோட பிராண்டை இது பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபெராரி, தென் இதோட மாடல் வந்து லைக் ஸோ சிம்பிளாக மாடல் 1 ஏதாச்சும் ஒன்று. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோட கான்சோல் டாட் லாக் நியூ காரை இது பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ கார் ஆப்ஜெக்ட். ஃபைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வே வந்து இருக்குது, பட் மெயின் வே வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணுறது வந்து லிட்ரல். ஓகே, ஸோ நீங்கள் போட்டு குழப்பெல்லாம் வேண்டாம், நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இனி access the values and modify the values of object. ஓகே, ஸோ எப்படி வந்து உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட பர்சன் அப்படிங்கிறது இது இருக்கு, கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு வேல வந்து ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டாட் நோட்டேஷன், இன்னொன்று வந்து பிராக்கெட் நோட்டேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்சன் டாட் நேம் இந்த மாதிரி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு வே என்ன அப்படின்னா, நேம் இந்த மாதிரியும் ஆக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா? அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் தென் ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் கூட ஆகும். ஓகே, நமக்கு இந்த இது ஸோ விஎஸ் கோடோட ஃபியூச்சர், ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி உங்களால் பர்சன் அதோட யூஸ் பண்ணி பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள உங்களோட கரெக்டான கீயை வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து லைக் அது வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களால் அப்டேட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த 31வது லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பர்சன் டாட் இஸ் டெவலப்பர் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணேன் அப்படின்னா 34வது லைனில் அது வந்து ஃபால்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை அப்படியே வந்து 32வது லைனில் இதை நான் வந்து கான்சோல் பண்ணுறேன், ட்ரூன்னு வருது. பட் 34வது லைனில் இது ஃபால்ஸாக மாறி நானே மாற்றுறேன். தென் அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸாக மாறிடும். இந்த மாதிரி உங்களால் ஆக்சஸ் பண்ணி ஐ மீன் இது உங்களோட வேல்யூஸை வந்து அப்டேட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் ஆக்சஸ் பண்ணுறதும் அப்டேட் பண்ணுறதும். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களால் டிலீட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிலீட் பண்ணுறது சிம்பிள், ஜஸ்ட் டிலீட் இஸ் டெவலப்பர். ஸோ லைக் பர்சன் டாட் இஸ் டெவலப்பர். ஸோ இப்போ உங்களால் கான்சோல் டாட் லாக் பர்சன் நான் கன்சோல் பண்ணேன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்குன்னா நேம் இருக்கும், ஏஜ், அட்ரஸ் இருக்குது, கிரீட் இருக்குது, ஆனால் இஸ் டெவலப்பருங்கிற ஃபீல்டே இல்லை. ஓகே, ஸோ இதுவே என்னால் ஏஜ் மட்டும் நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டெவலப்பர் ஃபீல்ட் இருக்கும், ஆனால் ஏஜ் இருக்காது. ஃபைன். ஸோ இப்போ டிலீட் பண்ணுறதும் உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இனிமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை தனியாக பிரித்து எடுத்து அதோட ஓன் செப்பரேட்டட் வேல்யூஸாக மாற்றுறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒவ்வொரு டைமும் பர்சனோட நேமை நான் கன்சோல் பண்ணணும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பர்சன் டாட் நேம் இப்படி கன்சோல் பண்ணணும். அதே மாதிரி கான்சோல் டாட் லாக் பர்சன் டாட் ஏஜ். ஸோ இந்த மாதிரி என்னால் தனித்தனியாக இது பண்ணணும், கரெக்டாக? ஸோ நான் இங்கே அதை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இதை டிலீட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆக்சஸ் வந்துடும். பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது சிம்பிள். ஸோ கான்ஸ்ட் ஈக்குவல் டு பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எம்டி அறையை போட்டு அதில் வந்து நீங்கள் அதை இது பண்ணிக்கணும், என்ன சொல்கிறது, அசைன் பண்ணிட்டு இந்த பர்சனுக்குள்ள இருந்து உங்களால் தனித்தனியாக அதோட வேல்யூஸை பிரிக்க முடியும். ஏஜ், தென் அட்ரஸ் இருக்கா, அட்ரஸ் நான் ஏற்கனவே அட்ரஸ் பிரிச்சிட்டேன். இந்த அட்ரஸ்க்குள்ள இருந்து தனியாக என்னோட ஐபியை மட்டும் என்னால் பிரிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி என்னோட நேமை தனியாக பிரிக்க முடியும். ஸோ இனிமே உங்களால் என்னோட ஐபி அட்ரஸை தனியாக பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ், நேம். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் பர்சன் கொடுக்க வேண்டாம், என்னால் தனித்தனியாக என்னோட வேரியபிள்ஸை இந்த மாதிரி பிரித்து எடுத்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழம்பும், பட் நீங்கள் வந்து
ஒன்ஸ் நீங்கள் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களால் லூப் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களால் லூப் பண்ண முடியும். சிம்பிள். ஸோ ஃபார் லெட்ஸ் கீ இன் பர்சன். ஸோ இந்த கீக்குள்ளே இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த லைக் அந்த பர்சனோட கீ, ஐ மீன் அந்த பர்சன் ஆப்ஜெக்டோட கீ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நேம், ஏஜ், இஸ் டெவலப்பர், அட்ரஸ், கிரீட், இந்த ஃபர்ஸ்ட் கீ மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். பட் உங்களால் இதை எப்படி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் சொல்ல மாதிரி தான். ஸோ பர்சன் ஆஃப் கீ, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், டாட் நோட்டேஷன் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா லைக் பிராக்கெட் நோட்டேஷன் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நேம் ரஸ்லா, ஏஜ் 40, இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக பிரிண்ட் ஆகும். ஓகே, சியா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃபைன். ஓகே, இனி உங்களால் இன்னொரு வேல்யூவையும் ஐ மீன் ஏதாச்சும் ஒரு கீ வந்து உள்ள இருக்கா அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஜெக்டில் மேப்பில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து செக் பண்ணுறதுக்கு இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சிம்பிளாக console.log. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் இன் பர்சன் ட்ரூ, ஏன்னா ஏஜுங்கிற கீ நமக்கு இருக்கு, பட் டிஏ அப்படிங்கிற கீ வந்து இல்லை, ஏஜுங்கிற கீ வந்து இருக்கு. இந்த மாதிரி என்னால் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும். ஓகே, இப்போ எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட மர்ஜ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸ் ஸ்பெல்லிங் எல்லாம் பார்க்காதீங்க. ஸோ பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கான்ஸ்ட் நியூ பர்சன். ஸோ இந்த பர்சன் வந்து என்னவா இருப்பான் அப்படின்னா என்னோட பர்சனில் உள்ள எல்லா வேல்யூவும் அவனுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா லைக் ஸோ எம்ப்ளாயி ரஸ்லா, ஸோ அது வந்து பழைய ரஸ்லா, இப்போ நான் எம்ப்ளாயி ரஸ்லா அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரஸ்லா, ஸோ நியூ ரஸ்லா அப்படின்னு ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேரியபிள்ஸை நேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். console.log என்னோட நியூ பர்சனில் வந்து நியூ ரஸ்லா, இதில் வந்து என்னோட உண்மையான ரஸ்லாங்கிற அந்த வேரியபிளோட எல்லா டேட்டாவும் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் 3 டாட் போட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே இதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ என்னோட ஃபியூச்சர்ஸையும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும், பட் இதுக்குள்ள அந்த பிஇ ஸ்டூடெண்ட்டுங்கிற வேல்யூ வந்து மர்ஜ் ஆயிருக்கும், அங்கே உள்ள வேல்யூ இங்கே மர்ஜ் ஆயிருக்கும். ஓகே, சியா இது வந்து ஒரு புது கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் மர்ஜ், பட் உங்களுக்கு ஈஸியாக இது புரியும் சீக்கிரத்தில் ஃபியூச்சரில். ஓகே, பட் நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனவே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, தென் இந்த 3 இது வந்து நான் அரேஸ் பற்றின வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஸோ குழம்போம். அங்கே வந்து நம்ம இதை வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம், பட் அங்கே அதை யூஸ் பண்ணும்போது அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நம்புகிறேன் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி. இதில் என்ன டவுட்னாலும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் அரே பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ லெட் ஆர் ஈக்குவல் டு அரேஸ். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்டும் இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலே பர்சன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோட ஆப்ஜெக்டோட ஸோ லைக் டைப் ஆஃப் என்னோட பர்சனை நான் பண்ணேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி என்னோட அரேயை நான் பிரிண்ட் பண்ணாலும் ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக லிஸ்ட் கூட ஐ மீன் அரேஸ் கூட ஒரு வகையான ஆப்ஜெக்ட் தான், கொஞ்சம் டிஃபரெண்டான ஆப்ஜெக்ட் தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ இதை வந்து நீங்கள் குழம்பக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓகே கைஸ், உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ஒரு ஹார்ட்டோ ஒரு தம்ஸ் அப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் நான் வந்து ரீசெண்டாக என்னோட என்பிஎம் பேக்கேஜ் வந்து நான் இது பண்ணேன், என்ன சொல்கிறது, லான்ச் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் என்னோட கிட்டப்ல வந்து பார்த்துக்கலான்ற. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட பேக்கேஜை யூஸ் பண்ணி பாருங்கள். லாகிஃபைன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா எலிசியா ஜேஎஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களோட லாகை வந்து இந்த மாதிரி க்ளீனாக பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக அப்டேட் யூஸ் போட்டிங்க அப்படின்னாலே போதும். தென் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கன்சோல் பண்ணணுமா, இல்லை ஃபைலில் இதை லாக் பண்ணணுமா, ஸோ இந்த லெவல்லாம் உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் ஃபார்மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யா, தென் இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துன்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சீங்க, கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெபாசிட்டரி தான் சிம்பிள். ஜஸ்ட் ஸோ லைக் ஃபார்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ காட் 1 ஸ்டார். இது யார் பண்ணானே எனக்கு தெரியாது, ஒரு புது ஆள் பண்ணது. ஸோ நீங்கள் மறக்காமல் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.